கொண்டாடி இப்போ விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு பேர் என்ன? அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம். அது அப்போ அந்த புருஷனா வாழ தகுதி இல்லாதவன் நாட்டுக்கு. நான் சொல்றதுக்கு பொறுமை. நான் என்ன சொல்றேன், சீமானால பாதிக்கப்பட்ட பொண்ணு பேட்டி கொடுத்து இல்ல, அதே உலகமே தெரியும். விஜயால பாதிக்கப்பட்ட அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி தான் எடுத்துக்காம. இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எடுத்து காமிக்கிறேன், உங்களா முடிஞ்சா எடுத்து காமிங்க. இல்ல தம்பி, நான் அதை சொல்லல. ஒத்துக்கிறேன், நான் சரின்னு ஒத்துக்கிறேன். எடுத்து காமிச்சா சரின்னு இல்ல. நான் அதே மாதிரி நீங்க எடுத்து காமிங்க, நான் சரின்னு இல்ல தம்பி, நீ ஒத்துக்கற. நான் ஒத்துக்கற ஒரு பக்கத்து இருக்கட்டும். எடுத்து காமிக்க நம்ம இல்ல தம்பி, இல்ல முடியாதுன்னு சொல்லாத. நான் சொல்ற எடுத்து காமிங்க, முடியாதுன்னு எடுத்து காமிங்க. நான் எடுத்து காமிங்க, நீங்க எடுத்து காமிங்க. நான் சொல்ற தெளிவா புரிஞ்சுக்க. வளகாப்புக்கு எடுத்து காமிச்சு அடுத்து இல்லப்பா, சங்கீதா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அதையாவது தெரியுமா? தெரியாதா? சங்கீதா நோட்டீஸ் புருஷன் வேணான்னு. புருஷன் யார் பாதிக்கப்பட்டாங்க? பேர் என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க, நான் இல்லை தம்பி, நான் கேட்கறக்கே நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற. நான் கேட்கறத நீங்க நீ சொல்லுப்பா, பொறுமையா சொல்லு. விஜயால பாதிக்கப்பட்டவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? கொண்டாட்டியே சொல்லுதே. கொண்டாட்டி என்ன வேற பொம்பளை வச்சுக்கிட்டு இருக்காருன்னு. சரி, யாரும் பண்ணலையா? வேற யாரும் சொல்ல வேண்டியல. பொண்டாட்டி சொன்னா அவமானம் ஆகுது. நோட்டீஸ் அனுப்பிச்சு கோர்ட்ல இருந்து. சீமானால பாதிக்கப்பட்ட பொண்டாட்டினா பொண்டாட்டி. ஆனா ஏங்க, அவர் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வச்சிருந்தாருங்க. அது வேற விஷயம். இவர் கல்யாணம் பண்ணி மகன் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கேன், பொண்ணு கட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. வப்பாட்டியை கூட்டிகிட்டு இவர் எதுக்கு போயிருந்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? நான் அதவே பேசலை. அவர் யாரே வேணாலும் வச்சுக்கிட்டேன். ஒரு முதலமைச்சருக்கு தகுதியான ஜனங்க பார்ப்பாங்க. நான் சொல்லலை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குறேன், 2 குழந்தை இருக்குது. இது வேணாம், நான் வப்பாட்டி கூட போவேன்னு சொன்னால் நம்ம இதை ஒத்துக்குவோமா? நீ வேணாம், சொந்த தொகுதி. நீ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறவங்க இதை கேட்பாங்க. ஓட்டு போடுறவங்க போட மாட்டாங்க தம்பி, விவரம் தெரியாதவங்க போடுவாங்க. எங்கே அது நான் தான் சொல்கிறேனே, உனக்கு இதை பற்றி புரியாது. இல்லை தம்பி, அதாவது கோர்ட்டில் ஒரு வெளிநாட்டுக்காரை வாங்கி வச்சுக்கிட்டு வந்து வரி கட்ட முடியாதுன்னு கோர்ட்டு வரல இன்னும் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. சொல்ல தெரியுதா? ஒரு வரி கட்ட முடியாத ஆள் இவன் எப்படி வந்து அந்த கோர்ட்டெலாம் அவர் இன்னும் எழுதியே கொடுக்கல. அவர் தள்ளுபடியாகுதோ என்னமோ தெரியல. ஒரு அந்த நாமினேஷனை கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதே சொல்லலை. மதுரையில் ஒரு கேஸ் இருக்குது அவர் மேலே. அந்த பயலை தூக்கி வெளியே போட்டது. அவன் இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன். அந்த கேஸ் ஒன்று இருக்குது. இல்லை ரிஜெக்ட் தெரிஞ்சா பேசுங்களாட்டி பேசாம இல்லை தம்பி, முடிஞ்சிச்சு. ஒரு தொகுதியில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு தொகுதியில் மட்டும் விஜய் நிற்கல. எந்த தொகுதியும் உங்களால் முடிஞ்சா சொல்லுங்க. இன்னும் வேலை இருக்குது தம்பி. இல்லை கொடுப்பாங்க, கேஸ் கொடுப்பாங்க. ஏன் அவசரப்படுறாங்க? கண்டிப்பாக கொடுப்பாங்க. இவர் வந்து கேஸை வந்து மறைச்சிட்டாங்க. அவர் இந்த கேஸ் இருக்கிறத மறைச்சிருக்காரு. இங்கே டெல்லியில் இருக்க கேஸையும் மறைச்சிருக்காரு. கேஸ் என் மேலே இருக்குது, நான் விசாரணை போயிட்டு இருக்கேங்கிறத காமிக்கணும். அதில் யாராக இருந்தாலும் முடிஞ்சிடலாம். கடைசி வரலையும் பாருங்கள் என்ன இருக்குது. கோர்ட்டில் கேஸ் கொடுப்பாங்க, ஒரு கேஸ் தள்ளுபடி பண்ணுங்கன்னு. இன்னும் கோர்ட்டு இப்போ ஸ்டாலின் மேலே கேஸ் இருக்குது, ஜெயிச்சு செல்லாதுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. தான் போட்டி டிவிக்கு டிஎம்கே தான். இல்லை, போட்டி அவங்க 2 பேருக்கு தான். ஜெயிக்கிறது ஏடிஎம்கே தான். தடவை போட்டி இவங்களுக்கு 2 பேருக்கு. இல்லை, போட்டி இவங்க 2 பேத்துக்கும் தான் தம்பி. ஜெயிக்கிற ஏடிஎம்கே தான். பார்க்க தானே போகிறீங்க நீங்கள். 2வது 3வது யாருங்கிறது தான் போட்டி ஆகும். ஆமாம், ஜெயிக்கிற ஏடிஎம்கே தான். போட்டி 2வது இடமா 3வது இடமா? அது டிவிக்கே டிஎம்கேக்கு 2வது 3வது இடம் போட்டி. நீங்கள் வேணால் பார்க்கத்தானே போகிறீங்க. டிவிக்கே தான் ஜெயிக்குமா? அப்போ டிவிக்கே தான் ஜெயிக்குது. ஏங்க, நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க. ஜெயிக்க தான் ஜெயிக்குது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. சொல்லுங்கள். நீயா ஜெயிக்கன்னு நீ சொல்லக்கூடாது. அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓட்டு போட்டதுக்கப்புறம் மக்கள் சொல்லுவாங்க யார் ஜெயிக்கிறான். இப்போ யார் ஜெயிப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ வந்து போட்டி வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான். அப்போ 2ல் யாராவது ஜெயிப்பாங்க? ஏங்க நல்லா சொல்லவே, நான் என்ன சொல்லி முடிக்கலையே, அதுக்குள்ளே நீ வந்துட்டு அளவுக்குன்னு புரிய. நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க. சொல்லுங்கள். போட்டி வந்து 2வது இடம் 3வது இடத்துக்கு டிவிக்கே டிஎம்கே போட்டி. முதல் இடம் வந்து ஏடிஎம்கே தான் தடவை. அது எப்படி முதல்ல ஏடிஎம்கே வந்து சொல்கிறீங்க? ஏன் சொல்லலாம், ஏன் சொல்ல முடியாது? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி தான் சொன்னீங்க மக்கள் ஓட்டு போட்டால் தான் ரிசல்ட். அதான் ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவாங்க. அது எப்படி கேட்டால் சொல்கிறீங்க மக்கள் ஓட்டு போடும்? நீங்கள் அப்புறம் ரிசல்ட்டில் தெரிஞ்சுங்க. அது எப்படிங்க மக்கள் அவங்கள தான் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட நீங்கள் எப்படி கேட்டால் சொல்லுவீங்க? சொல்லலாம். நாம் ஒரு உத்தேசமாக தானே சொல்கிறேன், வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். வித்தியாசமாக தம்பி சொல்கிறாப்புல டிவிக்கே தான் ஜெயிக்கின்றாப்புல. அது அவன் கருத்து. அதே மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒன்று சொல்லலாம், சீமானை சொல்லலாம். நான் சீமானை பற்றி நான் வரல சொல்கிறேன். உங்கள் கருத்து நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம். அதை எப்படி நம்ம கரெக்டாக சொல்ல முடியும்? இப்போ டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறாப்படி தம்பி. நீங்கள் என்னன்றீங்க? ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே தான் இந்த தடவை. நம்மளுக்கு ஒன்றும் கட்சி ஒன்றும் ஏடிஎம்கேல கிடையாது. நான் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுவேன். போன தடவை சூரியனுக்கு போட்டேன். ஏன்னா இந்த தடவை நம்ம வந்து ரெட்டலை போட போகிறேன். ஏன்னா ஜனங்களுக்கு ஒன்றும் செய்யலை. எந்த இடத்துல திமுக எந்த ஊரில் என்ன செஞ்சாங்க? ஒன்றும் கிடையாது.
ஒரு குடிக்கிற பைப்பு ஒரு பாத்ரூம் இவ்வளோ பேர் இருக்கான். இந்த ஒரு 500 பேர் குடியிருக்க உள்ள ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுக்கல. எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? அப்போ யாருக்கு மக்கள் போடுவாங்க போட்டு? மக்கள் அதான் இந்த அதிமுக தான் போடுவாங்கங்கிறேன். விஜய்க்கு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க மக்கள். விஜய்க்கெல்லாம் போடுவாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு உண்டு அவருக்கு. வீட்டுக்கு ஒரு ஓட்டுனா ஜெயிச்சுவாரு. ஜெயிப்பாங்க. வீட்டுக்கு 4 ஓட்டு அதிமுகவுக்கு, 2 ஓட்டு திமுகவுக்கு. வாங்க வீட்டுக்கு போவேன். எத்தனை பேர் எதுக்கு போடுறாங்க? பணம் கொடுக்கட்டேன். பணம் கொடுத்தோன்னே உங்களுக்கு வீட்டுக்கு போவேன். அம்மா நீங்கள் அந்த நீங்கள் சூரியனுக்கு எத்தனை போடுவீங்க, அதிமுக எத்தனை போடுவீங்க கேட்பேன். 5 ஓட்டு இருந்தா 1 டிவிக்கு, 3 அதிமுக, 1 திமுக. அப்போ வந்து போட்டி யாருக்குன்னா திமுக டிவிக்கே தான் போட்டி. அப்போ வெற்றி பெறுவது அதிமுக தான். இல்லை அந்த சதவிகிதம்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் சீமான் ஓட்டெல்லாம் இந்த தடவை வந்து பாதி ஓட்டு டிவிக்காக போவேன். திமுகவில் பாதி ஓட்டு டிவிக்காக போவேன். ஒரு 70%ல் ஒரு 5% அதிமுக ஓட்டு டிவிக்காக போவேன். அவ்வளோதான். அதிக % ஓட்டு அதிமுக பிஜேபி தான். பிஜேபி ஜெயிக்குன்றீங்க? கன்ஃபார்மாக ஜெயிக்குங்க. அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள். எலெக்ஷனில் பார்க்க தானே போகிறோம். பிஜேபி ஜெயிக்கும். பிஜேபி அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. பிஜேபி 17 சீட்டு, 10 தொகுதி அடிப்பாங்க. 27 சீட்டு. 27 சீட்டு. 27ஆ? ஆமாம், 27ல் 17 அடிப்பாங்கன்னு வச்சுங்க. 11 தோற்றுருவாங்களா? தோற்றுருவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒரு மதிப்பாக தானே சொல்ல முடியும். அவங்க தொகுதியில் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஏடிஎம்கே எத்தனை சீட் கைப்பற்றோம்? இல்லை, அது 100 வரலையும் பிடிக்கலாம். அப்போ தோற்றுரும். எப்படிங்க தோக்க முடியும்? அவங்க 30-40 சீட், அன்புமணி 10 சீட் அடிப்பார், 17 வாங்கியிருக்காரு, 10 ஜெயிப்பார். அப்போ 20 கூட்டணியோட 20-25-30 சீட் இருக்குது. 130ல் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ 2026 ஆட்சி அமைப்பது இப்போ கூட்டணி ஆட்சி பிஜேபியும் அதிமுகவும்.